ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இளநீர் கேக்கு, டெண்டர் கோகனட் கேக்கு. அதாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த இளநீர் கேக்கில் கெமிக்கல் எதுவுமே ஆட் பண்ணாமல் இயற்கையாக கிடைக்கிற இளநீரை வாங்கிட்டு வந்து அதுலேருந்து இந்த கேக்கை நான் செய்ய போகிறேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கேக் செய்கிறதுக்கு இளநீர் கடைக்கு போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக இளநீர் வாங்கி அந்த இளநீரில் இருக்கிற தண்ணியை தனியாகவும் அந்த நொங்கை தனியாகவும் தனித்தனியாக பிரித்து வாங்கிட்டு வந்தேங்க. இந்த நொங்கு பகுதியை மிக்ஸி ஜாரில் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி திப்பி திப்பியாக இருக்கணும், ரொம்ப ஓட்டிடக்கூடாது, நைஸாக இடக்கூடாது, கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கணும். அப்போ தான் சாப்பிடும்போது திப்பி திப்பியாக நல்லாயிருக்கும். அதுக்காக இப்போது இந்த இளநீர் தண்ணியில் 3 டேபிள் ஸ்பூன் கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதனால் கேக்கோட டேஸ்ட்டு சாப்பிடும்போது ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குங்க. அதுக்காக இப்போ பார்த்தீங்கன்னா கேக் செய்யறதுக்கு கேக்கோட பேஸ் ரெடி பண்ணியாச்சு. இது பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இப்போது இந்த கேக் மேலே உள்ள இந்த லேயர்ஸ்லாம் நாம் ரிமூவ் பண்ணிடலாம். அது எதுக்காகனா க்ரீம் போடும்போது அப்போ தான் ஈவனாக கோட் ஆகும். இன்னொன்று நம்ம வாட்டர் ஸ்ப்ரெட் பண்ணும்போது அதை சீக்கிரமாக கேக்கை வந்து அப்சர்வ் பண்ணோம். அதுக்காக இப்போ நாம் கேக்கை 3 லேயர்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது கேக் போர்டை வச்சு அது மேலே கொஞ்சமாக க்ரீம் அப்ளை பண்ணி செட் பண்ணிக்கலாம். இது எதுக்காகன்னு பார்த்தா கேக்கை அது மேலே வைக்கும்போது கேக்கு அந்த இடத்த விட்டு நகராமல் அப்படியே இறுக்கி பிடிச்சிக்கும். அதுக்காக தான் அது மாதிரி செய்கிறோம். ஃபஸ்ட் லேயரை அது மேலே வச்சு செட் பண்ணிவிட்டு அது மேலே நம்ம ஏற்கனவே கலந்து வச்சுருக்கிற கண்டென்ஸ்டு மில்க்கு ப்ளஸ் கோகோனட் வாட்டர் ரெண்டுத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை மாதிரி செய்யும்போது கேக்கு சாப்பிடும்போது நல்லா ஜூஸியாக சாஃப்டாக இருக்குல்ல, அதுக்காக தான் இதை செய்கிறோம். இது மேலே கோகோனட்டோட பல்பம் இருக்கு இல்லையா, அதை எடுத்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்படி பண்ணும்போது நம்ம கேக் சாப்பிடும்போது ஒரு வாய்க்கும் அது வாயில் கடிப்படும்போது சாப்பிட இன்னும் நல்லாயிருக்கும். அதுக்காக இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த கேக் க்ரீமை கேக்கில் அப்ளை பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அதை அழகாக அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். எனக்கு ரொம்ப நாளாக வந்து இளநீர் கேக் செஞ்சு சாப்பிட்ணும் ரொம்ப ஆசைப்பட்டுட்டே இருந்தேங்க. எங்களோட வெட்டிங் கேக்காக இந்த கேக்கை நான் ப்ரிப்பேர் பண்ணேங்க. ஆனால் டேஸ்ட்டு அல்டிமேட்டுங்க, சான்ஸே இல்லை. எவ்வளோ கேக் சாப்பிட்ருக்கோம், ஆனால் இந்த கேக் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டு. கண்டிப்பாக நீங்கள்லாம் மறந்துடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கேக்கை. இப்போ கேக்கோட நெக்ஸ்ட் லேயர் செட் பண்ண போகிறோம். இது கேக்கோட அடிப்பகுதிங்க. இந்த அடிப்பகுதியை அப்படியே வைக்காமல் திருப்பி வைக்கணும். இப்படி திருப்பி வச்சா தான் அந்த கேக்கில் வாட்டர் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணும்போது இந்த பகுதி நல்லா சப் பண்ணி எடுக்கும், உறிஞ்சிக்கும். அந்த பக்கம் வச்சிங்கன்னா சரியாக உரியாது. இப்போ இதை செட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே வாட்டர் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நொங்கை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் க்ரீமையும் போட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கணும். இப்போ கேக்கோட லாஸ்ட் லேயரை செட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த லாஸ்ட் லேயரையும் வச்சுட்டு அதுலேயும் அதேமாரி வாட்டர் ப்ளஸ் நொங்கு எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு க்ரீமையும் போட்டு எடுத்துக்கலாம். க்ரீமை ஃபுல்லாக கோட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது இதை 15 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். க்ரம் கோட் கொடுத்து ஃப்ரிட்ஜில் 15 நிமிஷம் வச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் ஃபைனல் கோட் கொடுத்து முடிச்சிடலாம். ஃபைனலாக அழகாக டச் பண்ணிடலாம் கேக்கில். இப்போது நான் இந்த கேக்கை செய்யும்போதே இதோட டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு யோசிச்சுட்டே செஞ்சுட்டு இருந்தேன். இதை நாங்கள் தான் சாப்பிட போகிறோம் அப்படிங்கிறதுனால நான் ரொம்ப பெருசாக டிசைன்லாம் கொடுக்காம ரொம்ப சிம்பிள் டிசைனாக பண்ணி இந்த கேக்கை எடுத்துக்கிட்டேன். எனக்கு இந்த கேக்கை கோகோனட் கலர்லேயே செய்யணும்னு ஆசை. அதனால் க்ரீன் கலர் கொடுத்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பேலட் நைஃப் யூஸ் பண்ணி அதை நல்லா தின் லேயராக செட் பண்ணிக்கிட்டேன். என்னதான் நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்டாலும் நம்ம கையால் செஞ்சு சாப்பிடும்போது அது ஒரு தனி டேஸ்ட்டு தாங்க. இப்போ இந்த லேயர் உங்களுக்கு அழகாக தெரியுது பாருங்கள். அதுக்கப்புறம் கேக்கில் ஒரு குட்டி ஃப்ளார் மாதிரி ஒரு டிசைன் போட்டு எடுத்துக்கிட்டேன். அது நடுப்பகுதியில் ஃபுட் கலர் வச்சு டார்க்காக தெரிகிற மாதிரி செட் பண்ணிக்கிட்டேன். இப்போ பாருங்கள் உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. நல்ல பிரைட்டாக அழகாக தெரியுது பாருங்கள். ஃபைனலாக கேக்கை ரெடி பண்ணி முடிச்சாச்சு. ஃபைனல் அவுட்புட் இப்படி தான் இருந்துச்சு. இந்த டிசைன்லாம் போடும்போது உண்மையாலுமே நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேங்க. செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் தான் அச்சச்சோ வீடியோ எடுக்க மறந்துட்டோமேன்றதே ஞாபகம் வந்துச்சு. அதனால் உங்கள்கிட்ட நான் சாரி சொல்லிக்கிறேன். நான் செஞ்சேன்றதுக்காக சொல்லலைங்க. உண்மையாகவே நீங்கள் எத்தனை கேக் சாப்பிட்ருப்பீங்க. இந்த கேக்கை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். யூனிக்காக அப்படி ஒரு டேஸ்ட்டுங்க இந்த கேக்கு. இந்த கேக்கு என்னோடய ஹஸ்பண்டுக்காக நான் ஸ்பெஷலாக ரெடி பண்ணேங்க. அவங்க சாப்பிட்டு சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க் யூ ஸோ மச். பாய்.